Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. PK12 தான் கபடி தான். எஸ் நேற்று ஹரியானா வர்சஸ் பைரேட்ஸ் மேட்ச் நடந்தது. பார்த்த மாதிரி 39-32 ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேட்ச்சுக்கு முன்னாடியே அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க. என்ன சொன்னாருன்ட்டு அதையும் பார்த்துட்டு நான் ரிவ்யூக்கு ஒன்று போட்டுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னார் மன்பிரீத்துங்கிறதையும் உங்களுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிங்க, அதனால தான் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். நீங்கள் என்ன பண்ணோம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீடு எதிர் வீடு எங்கே போனாலும் சரி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை. ரைட், விஷயத்துக்கு போகலாம். ரைட், ஹரியானா அண்ட் 5 மேட்ச் தோத்துட்டு வந்தாங்க லைனாக. சென்னையில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஒரு காலத்தில் நம்ம அப்படி தான் சென்னையில் 4 மேட்ச் தோற்றோம் தமிழ் தலைவாஸ். எனவே அதெல்லாம் இருக்கட்டும், நீ விஷயத்துக்கு வாங்குறீங்களா? மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம். அவர் மட்டும் தான் வந்தார், மன்பிரீத் மட்டும் கேட்டாங்க ஆங்கர். அப்புறம் பாட்னா பைரேட்ஸ் கூட உங்களுக்கு இன்றைக்கி மேட்ச்சு, உனக்கு பாட்னா பைரேட்ஸ்னால ஒரு நல்ல கனெக்ஷன், நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. ஏன்னா நீ கப்பு ஜெயிச்சப்போ நீ பாட்னா பைரேட்ஸில் தான் விளையாண்ட. அதே மாதிரி போன சீசனும் ஃபைனலில் நீ வந்து பாட்னா பைரேட்ஸை ஜெயிச்சுட்டு தான் கப்பே ஜெயிச்சிங்க. அண்ட் லீகில் உன்னோட லெகசியை மேலே கொண்டு போகிறதுக்கு பாட்னா பைரேட்ஸும் முக்கியமான ஒரு அணி இல்லையா? அதை பற்றி சொல்லு. சிரிச்சிட்டே சொன்னார், எஸ் நான் பாட்னா பைரேட்ஸ் விளையாடும் போது எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஐம் வெரி ஹாப்பி ட்ராஃபி ஜெயிச்சது பாட்னா பைரேட்ஸுக்கு. பாட்னா பைரேட்ஸ் எஸ் லக்கி தான் எனக்கு. பாப்பா இன்றைக்கி அந்த லக்கு வேலை செய்தா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இது பிஃபோர் மேட்சாக திரும்ப சொல்கிறேன். அப்புறம் கேட்டாங்க, டாப் 8 ரேஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டீலர்ஸ் நீங்கள் கம்பேக் கொடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. இன்றைக்கி பாட்னா பைரேட்ஸை ஜெயிச்சுட்டு கம்பேக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், ஏன் ஸ்டீலர்களே என் நெய் பாத் நெய்ய ஃபவுலாதே ஸ்டீலர்ஸ் அப்படின்னாரு. அதாவது ஸ்டீலர்ஸுக்கு ஒன்றும் புதுசு இல்லை தோத்துட்டு வந்து ஜெயிக்கிறது. ஃபவுலாத் ஹே, ஃபவுலாதுன்னா ஹிந்தி வார்த்தை, ஸ்டீலர்ஸ்னு அர்த்தம் ஹிந்தியில் ஃபவுலாத். 100% கம்பேக் கொடுப்போம், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், எங்கள் ஃபேன்ஸும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, எங்களால் ஜெயிக்க முடியும்னு அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் விளையாண்ட மேட்ச்சில் நிறைய மேட்ச் க்ளோஸாக வந்தது, உங்கள் ரைடர்ஸ் தான் குரூஷியல் டயத்தில் பாயிண்ட் எடுக்கலையோ, அதனால தான் கன்வெர்ட் பண்ண முடியல மேட்சை, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார். இல்லை 3 மேட்ச் ரொம்ப க்ளோஸாக வந்தது, அண்ட் அந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சு கூட இருந்திருக்கலாம். இப்போ வரப்போகிற மேட்ச்சில் தான் எங்களோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும், அண்ட் நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ வரப்போகிற 4 டீமு கூட ஆல்ரெடி இந்த 4 டீமில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஃபோலாதே திருப்பி சொன்னார், இது வந்து ஸ்டீல் அப்படின்னு வச்சா. அப்புறம் கேட்டாங்க, சீசன் நீங்கள் ஃபைனல் ஜெயிக்கும் போது பாட்னாக்கிட்ட அயான் லோச்சா அவரை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இன்றைக்கும் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னார், அயான் வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேயே ரொம்ப நல்ல ரைடர், லெஃப்ட் ரைடர் வேறு. ஆனால் எங்களோட லெஃப்ட் சைட் டிஃபென்ஸ் வெரி வெரி குட். ஜெய்தீப் அண்ட் ராகுல் சேத்பால் 2 பேருமே கம்மி பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்லேருந்து இந்த டோர்னமெண்ட்லேயே. ஸோ அயான் வந்து பாயிண்ட் எடுக்கணும்னா நல்லா ஸ்ட்ராங் பிளானிங்கோட தயாரி கறிக்கு அனுப்படையதா நல்லா பிளான் பண்ணி தான் அவர் வரணும். அண்ட் போன மேட்ச்சில் நாங்கள் அவரை ஸ்டாப் பண்ணோமே, ஏன்னா இதே டோர்னமெண்ட்டில் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா பெட் பாட்னா பைரேட்ஸ் 43-32, அதில் 7 பாயிண்ட் தான் எடுக்க முடியுது அயன்னால். அதுதான் சொல்கிறாரு, அவரோட மூமெண்ட் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஸோ ஆல் த பெஸ்ட்டு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மேட்ச்சில் என்ன நடந்தது, 39-32 ஜெயித்தாங்க. அண்ட் ஜெயிச்சதுனால என்னாச்சு, சரன்னு 6வது ரேங்க்குக்கு போயிட்டாங்க. ஆமாம், 7 வின்னோட. நம்ம தமிழ் தலைவர் பின்னாடி இருந்தாங்க, இவங்க மேலே போனாலும் நம்மள ஒரு படிக்கையில் இறக்கி விட்டாங்க. 14 பாயிண்டோட ஹரியானா ஸ்டீலர்ஸ் டாப்பில் இருக்குது. இனிமேல் எனிபடிஸ் கேம், யாருமே பக்கா ஃபேவரட் நம்ம சொல்ல முடியாது. ஹரியானா ஸ்டீலர்ஸ் என்றால் ஃபைனல் விளையாண்டவங்க, ஃபைனல் ஜெயித்தவங்க, they know what they are doing, அவங்களுக்கு தெரியும். ரைட், நேற்று மேட்ச்சில் ஹரியானா சார்பில் வினய்னாலும் சிவம் பட்டாரே 12 ஏதாவது ஒரு ரைட்டு ஸ்கோர் எடுத்துட்டாருப்பா. அதே மாதிரி சோஹேல் நர்வால் அவர் ஒரு 3, ஜெய்தீப் தையா அவங்க கேப்டன் 6, ராகுல் சேத்பால் 4 பாயிண்ட் எடுத்தார். பாட்னா பைரேட்ஸுக்கு ஒரு சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணாங்க, பட் அயான் 17 பாயிண்ட் எடுத்துன்னு போயிட்டார். எடுத்த 32 பாயிண்டில் 17 பாயிண்ட் அவருதே தான். சுதாகர் 0, எவ்வளோ நிமிஷம் இருந்தார் எனக்கு ஞாபகம், நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. சுதாகர் 0. அண்ட் மணிந்தர் மைட்டி மணிந்தர் அவரு 0, டி பாலாஜி அவரு 0. இந்த மாதிரி 3 0 இருந்தால் எங்கே ஜெயிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றே சொல்லிங்க, சுதாகருக்கு சான்ஸே கொடுக்கல சார்ன்ட்டுன்னு. ஆடணும் அவரால் ஏன் பாயிண்ட் எடுக்க முடியலன்ட்டுன்னு. அஜிகே பவர் பாருங்கள், எப்போ அமுச்சு விட்டாலும் டக்குன்னு பாயிண்ட் எடுத்துருவார். ரைட், இது வந்து மேட்ச் ரிவ்யூ. இப்போ நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜெய்தீப் தையா அவரும் கோச் மன்பிரீத் சிங் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் கோச், ஜெயிச்சிங்க மேட்ச்சு ஒரு தடியா. எஸ், 5 லாஸுக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கீங்க, லைனாக 5 தோத்துட்டு வந்தீங்க. இன்றைக்கி வின்னு எப்படி ஜாலி தானா, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார். எஸ், நாங்கள் 4 मैच हम लोग जीत के जयपुर में जीत के गए थे चेन्नई, एंड विन के साथ ही गया था हम लोग चेन्नई, लेकिन अच्छा नहीं खेल पाया चेन्नई में அப்படின்ட்டார். என்ன சொன்னார்னா, நாங்கள் ஜெய்ப்பூர்லேயே ரொம்ப நல்லா தான் விளாண்டோம். ஃபஸ்ட்டு 4 மேட்ச் ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் சென்னைக்கு போனோம், பட் சென்னையில் வந்து எங்களால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னாரு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருந்தது. இன்றைக்கி டெல்லியில் வந்து பாட்னா பைரேட்ஸை ஜெயிச்சிட்டோம். பாட்னா பைரேட்ஸ் ரொம்ப நல்ல டீம் தான்,
ஐ எம் வெரி ஹாப்பி. டெல்லி நல்ல ஹாப்பி நோட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம், வின்னோட. டீமும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, அவங்க கேப்டன் ஜெய்தீப் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணீங்க, பட் செகண்ட் ஹாஃபில் வெரி வெல், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன சொல்லி அமிச்ச நீ ஜெய்தீப்பை, எப்படி டக்குன்னு இவ்வளோ நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி கேட்டாங்க. சொன்னார், ஜெய்தீப் அண்ட் ராகுல் சேத்பால் என்னோட கீ பிளேயர் எங்கள் டீமுக்கு, ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. சென்னையிலையும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அவங்க. அண்ட் டேக்கிள் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கம்மி பாயிண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஹோல் டோர்னமெண்ட்டில். சென்னையில் நாங்கள் விளையாடும் போது எங்களுக்கு லக்கு மிஸ்ஸிங்கு கொஞ்சம். அண்ட் 3 மேட்ச் எங்களுக்கு நாங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வெரி வெரி க்ளோஸாக போச்சு. பட் லக்கு எங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை, அதனால் அந்த மேட்ச் அந்த பக்கம் போயிடுச்சு. இன்றைக்கி வினய், சிவம் பட்டாரு சரியான டயத்தில் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். கன்ஷாமும் நல்லா விளையாண்டார். டீம் இன்றைக்கி ஏக்ஜூட் கேலி, அதாவது ஒன்றா ஒரு யூனிட்டாக இன்றைக்கி விளையாண்டாங்க. ஜெய்தீப் அண்ட் ராகுல் ஆல்சோ. அண்ட் அந்த அளவுக்கு நல்லா விளையாடல நீங்கள் நினைக்கிற அளவுக்கு, பட் டீம் பிளேட் வெரி வெல்னார். ஜெய்தீப் பக்கம் தலையாட்டினார். ஆமாம், ஏன்னா இவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்களே, அவங்க ஜெய்தீப் ரொம்ப நல்லா விளையாண்டார் தான், பட் அவரோட டீம் ரொம்ப நல்லா விளையாண்டதுன்னார். அவரை வச்சுக்கிட்டே சொன்னார். அண்ட் இன்றைக்கி டிஃபென்ஸ் அண்ட் ரைடிங் 2 ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னாங்க. ஜெய்தீப் இப்படி தலையாடினார். ரைட், அடுத்த கேள்வி கேட்டாங்க, நீங்கள் பேக் டு பேக் தோத்துட்டே வந்தீங்க, தோத்துட்டு வரும்போது என்ன மெசேஜ் கொடுத்தீங்க பசங்களுக்கெல்லாம், எப்படி மோட்டிவேட் ஆனாங்க? ஏன்னா பொதுவாகவே 5 மேட்ச் தோற்றா டிமோட்டிவேட் ஆகிடுவாங்களே, அதை பற்றி சொல்லுன்னாங்க. அதுக்கு ஜெய்தீப் பதில் சொன்னார். மன்பிரீத் தான் சொன்னார், நீ சொல்லு இதுக்கு பதில். ஜெய்தீப் சொன்னார், ஏஸ் 5 மேட்ச் நாங்கள் தோற்றோம், பட் எங்களுக்கு எந்த ப்ரெஷருமே மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் கோச்சும் போடவே இல்லை, மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன் தோக்குற, எதுக்காக தோக்குற, என்ன பண்ணுற, எதுக்கு இங்கே வந்த, அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை. ஃபுல் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. கோச் எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாரு. கோய் பாத் நஹி ஜீத்தேங்க, கோய் பாத் நஹி ஜீத்தேங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிப்போம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் 5 மேட்ச் சென்னையில் தோற்றதை நாங்கள் இங்கே 5 மேட்சை காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுவோம்னாரு டெல்லியில். நல்ல பதில், நல்லா பேசுவார் அந்த பையன் ஜெய்தீப் தையா. ரைட், அப்புறம் திருப்பி கோச்சிட்டே வந்தாங்க. கோச், நீங்கள் க்ளோஸ் மேட்ச் தான் டபங் டெல்லிட்டு தோற்றிங்க, இப்போ அவங்க டாப் 2க்கு போயிட்டாங்க டபங் டெல்லி. அண்ட் இஃப் அட் ஆல் நீ பிளே ஆஃபுக்கு போனீங்கன்னா மேபி டபங் டெல்லி இல்லை புனேரி பால்தன்ட்ட விளையாட வேண்டியிருக்கும். அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன்னு 15 நாள் கழிச்சு என்ன நடக்க போதை பற்றி இப்போ கேட்டாங்க அவங்க. ஆமாம், அவர் சொன்னார், சப் மேரா பாய், கொய் படா கொய் சோட்டா, எல்லாருமே என்னோடய பிரதர் மாதிரி தான். சில பேர் எல்டர், சில பேர் யங்கரு, எல்லாருமே நல்ல பிளேயர் தான். யாருமே உடுக்கே ஆக்கே பாயிண்ட் நெய் லேக்கே ஜாயேगा. பறந்து வந்து யாரும் பாயிண்ட் தூக்கின்னு போயிட முடியாது. மேட்டில் வந்து விளையாண்டு தான் ஜெயிக்கணும். ஸோ மேட்டில் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், பண்ணுவோம். ஆன் தட் பர்டிகுலர் டே ஃபிட்னஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸு, லக்கு அதான் டிசைட் பண்ணோம் உங்களோட ரிசல்ட்டை. ஏன்னா எல்லா டீமும் ஈக்குவலி குட். அண்ட் புனேரி பால்தன்னை நாங்கள் வந்து ஜெய்ப்பூர்லேயே ஜெயித்தோமே, பிக் மார்ஜினில் ஜெயித்தோம் இதே டோர்னமெண்ட்டில். ஸோ நாங்களும் ஒன்று ஆம் பி கிசி கம் நஹி அப்படின்னு ஒரு படம் பேர் சொல்லிட்டார். நாங்களும் யாரோட கம்மி கிடையாது. பர்டிகுலர் டே தான் டிசைட் பண்ணோம் யார் நல்லா செட் ஆகிருக்கா, யார் செட் ஆகலைன்னு. மேரா டீம் ஃபவுலாதே திருப்பி சொல்லிட்டார். ஃபவுலாத் ஸ்டீல் என்னோட சாப்டர் 3 லகேகி இஸ் பார் அப்படின்னாரு. 3வது சாப்டர் இந்த வாட்டி வரும் அப்படின்னாரு. அது என்னன்னு எனக்கு புரியல. 3வது சாப்டர் நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு அது 3வது சாப்டர் வரும்னாருன்னு. கேஜிஎஃப் படத்தை பற்றி சொல்கிறாரா என்னன்னு தெரியல எனக்கு. வேறு ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். இந்த வருது தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூபி அதோட ஸ்டார்டிங் 7. ஒரே பார்த்ததுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.